அன்பர்களே, இன்று திருமயிலாடி ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம். இத்திருக்கோவில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் சீர்காழி இடையே புத்தூருக்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமயிலாடி. இங்குதான் இந்த கோவிலை தரிசிக்கிறோம். இங்கு முருகப்பெருமான் வடதிசை நோக்கி தவக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். முருகனுக்குரிய தலம் என்றாலும் மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் எனப்படும் சிவபெருமான். திருக்கையில் உமாதேவிக்கும் சிவபெருமானுக்கும் இடையே தங்களில் யார் பேரழகு என விவாதம் நடைபெற்றது. தானே பேரழகு என்றார் சிவபெருமான். உடனே உமையம்மை தன்னை மிஞ்சிய அழகு யாருக்கும் இல்லை என்றாள். உடனே கோபம் கொண்ட சிவபெருமான் அங்கிருந்து மறைந்து போனார். ஈசனை காணாமல் சக்தி தேடத் தொடங்கினார். மயில் உருவம் கொண்டு பல இடங்களில் தேடிய பார்வதி இறுதியாக கண்வர் ஆசிரமம் என்று அழைக்கப்பட்ட இந்த தலத்திற்கு வந்தார். பின்னர் ஈசனை துதித்தார். இதையடுத்து சிவபெருமான் எழில் கோலத்தோடு சுந்தர லிங்கமாக காட்சியளித்தார். அந்த வடிவை கண்டு அம்பிகை தோகை விரித்து ஆனந்த நடனமாடினாள். அதனால் இந்த தலத்திற்கு திருமயிலாடி என பெயர் ஏற்பட்டது. இங்கு முருகன் வடதிசை நோக்கி தவக்கோலத்தில் மகாமண்டபத்தில் காட்சி தருகிறார். இவர் பிரம்மதேவனால் பிரதிஷ்டை செய்ய பெற்றவர். சிங்களத்தீவில் பத்மாசுரன் என்னும் அசுரன் ஆட்சி புரிந்தான். அவன் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தி வந்தான். தேவர்களின் சேனாதிபதியாக முருகப்பெருமான் படையெடுத்து சென்று பத்மாசுரனை எதிர்த்தார். அசுரன் யாகம் செய்த போது தேவர் படைகள் மீது சுரதேவதரை ஏவி வெப்பு நோய் வாட்டச் செய்தான். இது கண்ட முருகப்பெருமான் இங்கு வேலாயுதத்தால் தடாகம் ஏற்படுத்தி அதில் கங்கையை வரவழைத்து நீராடி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். இத்தீர்த்தம் புஷ்பகாரண்ய தீர்த்தம் என்னும் பெயரில் ஆலயத்தின் எதிரில் உள்ளது. முருகனின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் சீதளா தேவியை முருகனோடு அனுப்பி வைத்தார். சீதளா தேவி சுர தேவதையை சிறைப்பிடித்து தேவர்கள் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெற்று போரில் வெற்றி வரச் செய்தார். இந்திரன் முருகப்பெருமானாக தவக்கோலத்தில் இந்த தவத்தில் காட்சியளிக்க வேண்டினான். வடக்கு நோக்கிய முருகனை இங்கு வழிபட்டால் பில்லி சூனியம் பெரும் பகை அகலும் என்பது ஐதீகம். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் 5 நிலைகள். உள்ளே நுழைந்ததும் பிரம்ம சந்தியும் மகா மண்டபமும் உள்ளன. அதில் கொடிமரம், நர்தன விநாயகர், நந்தி உள்ளனர். தெற்கில் குமார விநாயகர் உள்ளார். குமரக்கடவுள் வடதிசை நோக்கி தவம் கோலத்தில் காட்சி தருகிறார். அருகே இடும்பன், கடம்பன், காசி விஸ்வநாதர்கள் உள்ளனர். கருவறையில் சுந்தரேஸ்வரர் உள்ளார். பத்மாசன தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, ஜெயதுர்கா ஆகியோர் கோஷ்டத்தில் உள்ளனர். பிரகாரத்தில் சப்தமாதர்கள், கன்னிமூலை கணபதி, கஜலட்சுமி சன்னதிகள் உள்ளன. நடராஜ சபையும் உள்ளது. அம்பாள் பெரிய நாயகிக்கு 2 சன்னதிகள் உள்ளன. மாதந்தோறும் கார்த்திகை, கந்தசஷ்டி, திருவாதிரை, பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, பிரதோஷம் போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன. முருகனை பால்குடம் எடுத்து வழிபடுகிறார்கள். வாழ்வில் நல்ல திருப்பங்களை அருளும் திருமயிலாடி ஸ்ரீ சுந்தரேஸ்வரரையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு நல்ல அருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாயா. வெற்றிவேல் வீரவேல்.